வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு இன்ஃபார்ம் தமிழ். நான் உங்கள் பிரசந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா SPD, அதாவது சர்ச் ப்ரொடக்ஷன் டிவைஸ். இது எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு அதிகப்படியான லைட்னிங் சர்ஜ் வருது இல்லையா, அதாவது நம்மளோட லோ வோல்டேஜ் அப்ளையன்சஸ் எல்லாம் நம்ம சர்ஜுக்கு எகெயின்ஸ்டாக சர்ஜை வந்து லிமிட் பண்ணி நம்மளோட அப்ளையன்சஸ் எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு இதுலேயே வந்து நம்மளுக்கு மூணு வேரியண்ட்னால் நம்மளுக்கு ஒவ்வொரு டைப்பில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கிது. அதாகப்பட்டது நம்மளுக்கு ஏசி சர்ஜ் ப்ரொடக்டர், நம்மளுக்கு ஏசியில் யூஸ் பண்ணுற நம்மளோட ஏசி கரண்ட்டில் யூஸ் பண்ணுறக்கான ஒன்று. அதுக்கப்புறம் நம்மளுக்கோட ஃபோட்டோவால்டிக் சர்ஜ் ப்ரொடக்டர். இதெல்லாம் எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளோட சோலார் பேனல் டிசியில் சர்ஜ் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்தது LED சர்ஜ் ப்ரொடக்டர்ஸ். இதெல்லாம் வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட LED சிஸ்டம் சொல்லுவாங்கள்ல, எப்படி சொல்லலாம், நம்மளோட LED டிவி, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் அது மாதிரி இருக்கிறத ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகாம் டேட்டா சர்ஜ் ப்ரொடக்டர், அதாவது நம்மளோட டெலிகாம் லைன்லேயும் சர்ஜ் வரும் இல்லையா, அதை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கோஆக்சியல் சர்ஜ் ப்ரொடக்டர். இதெல்லாம் எதுக்காகனா, நம்மளோட வீட்டில் இருக்கும் டிஷ் ஆண்டனா இருக்கும் இல்லையா, டிஷ் ஆண்டனாலிருந்து சர்ஜ் வந்து டைரெக்டாக வந்துடும். அதனால் நம்மளோட டிவி ஆகட்டும், ஸ்டெபிளைசர் எல்லாமே ஆகட்டும் மொத்தமாக போயிடும். அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்மளுக்கு இந்த கோஆக்சியல் சர்ஜ் ப்ரொடக்டர். வாங்க இப்போ இது ஒன்றொன்று பற்றியும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு SPD என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு நம்மளோட அப்ளையன்சஸோட நீட்ஸுக்கு தகுந்த வோல்டேஜை விட அதிகப்படியான வோல்டேஜ் நம்மளுக்கு வர்றபோது என்ன ஆகும் பார்த்துட்டிங்கன்னா, அது தன் வழியாக எடுத்துகிட்டு கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணிடும். இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா யூஸ் பண்ணியிருப்போம்னு பார்த்துட்டிங்கன்னா, வேரிஸ்டர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி டைப்பில் எல்லாம் நம்ம எல்லாம் இப்போ எதுவுமே பண்ணுறதில்ல. அதாகப்பட்டது எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம கமர்ஷியல் யூஸ்க்கெல்லாம் இப்போல்லாம் இது அதிகமாக நம்ம யாருமே இதை யூஸ் பண்ணுறதில்ல. இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு லைட்னிங் சர்ஜில் இருந்தெல்லாம் நம்மளோட அப்ளையன்சஸை வந்து நம்ம பெட்டராக பாதுகாத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி வந்து சிடெல் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அதில் வந்து உங்களுக்கு வந்து எல்லா வேரியண்ட்டுக்கான அடாப்டிவ் இது இருக்குது, சர்ஜ் ப்ரொடக்டர்ஸ் இருக்குது. அதான் நான் முதல்ல நம்ம வெரைட்டி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஏசி, அதுக்கப்புறம் டிசி, அதுக்கப்புறம் LED, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கோஆக்சியல் டைப். இது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கிங்ஸுக்கும் அதுக்கப்புறம் எல்லா விதமான ஹோம் அப்ளையன்ஸ் கான்ஃபிகரேஷனுக்கும் இன்ஸ்டாலர் பண்ணிக்கலாம். அதையே நமக்கு இந்த சர்ஜ் ப்ரொடக்டரானது நம்மளுக்கு இந்த DIN ரயில் மவுண்டிங் சர்ஜில், அந்த DIN ரயில் மவுண்டிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அதாகப்பட்டது எப்படின்னா, நம்மளோட டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் இருக்கு இல்லையா, DBயில் வந்து நம்மளுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அடுத்து இன்னொரு வீடியோ போடலாம். இது வந்து எப்போவுமே பேரலா கனெக்ஷன் பண்ணுற மெத்தடு தான். பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன பண்ணால் நம்மளுக்கு லைட்னிங் வருது. உங்களுக்கு எப்படி வந்து லைட்னிங் வந்து நம்ம வீட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லைன் வழியாக வந்ததுன்னா அது ஏதோ ஒரு வழியில் ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் கண்டிப்பாக கட் ஆஃப் ஆகிரும். அதிகப்படியான டேமேஜ் வந்து இருக்காது. இதுவே இன்கேஸ் நம்மளோட வரக்கூடிய சப்ளை லைனில் வந்து நியூட்ரல் லைன் விழுந்து, அதாவது நம்மளோட போஸ்ட் கம்பம்னு சொல்லலாம், போஸ்ட் கம்பத்தில் எங்கேயாச்சும் நம்மளோட நியூட்ரல் லைனில் நம்மளுக்கு சர்ஜ் அடிச்சுன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களோட நியூட்ரல் லைன் வந்து ஃபுல்லாக நீங்கள் எந்த இடத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்ம நியூட்ரலை அது வந்து என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையுமே புகைச்சிட்டு போயிடும். அதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்போ நீங்கள் கேட்கலாம், இது MCB இதெல்லாம் எதுக்காக இருக்குது, அது எல்லாமே போயிடும். இது இருந்ததுன்னா இது தன் வழியாக அந்த கரண்டை கொண்டு போய் கிரவுண்ட் பண்ணிட்டு அந்த கேட்ரேஜ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு மாற்றுற மாதிரி இருக்குது. அந்த க்ரீன் கலர் டாட் தெரியுது இல்லையா, 4, இது வந்து 4 போலுக்கு யூஸ் பண்ணுவோம். இது வந்து 3 ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது சிங்கிள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி சிங்கிள் ஃபேஸில் 2 க்ரீன் கலர் டாட் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு ரெட் ஆயிரும். அப்போ நீங்கள் கண்டுக்கலாம் இது வந்து சர்ஜ் அடித்து ஃபால்ட்டி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டாவது வேறு வந்து மாற்றி போட்டுக்கலாம். இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு இதை நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸில் வேணாலும் மாற்றுற மாதிரி இருக்கும். இல்லைனா உங்களுக்கு எந்த டிவைஸை மட்டும் தனியாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண டிவைஸ் கூட பேரலாக கனெக்ட் பண்ணிடுங்க. அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த டிவைஸுக்கு வரபோது மட்டும் உங்களுக்கு அதில் இருக்கிற சர்ஜரியில் நம்மளுக்கு கிரவுண்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்து நம்ம வந்து நம்மளோட ஃபோட்டோவால்டிக் சர்ஜ் ப்ரொடக்டரை பற்றி பார்க்கலாம். அது வந்து நம்மளுக்கு சோலார் பேனல்ஸுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம்.
அதாவது நம்மளுக்கு எதுக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட ஃபோட்டோவாட்டிக் கிரிட் கனெக்ஷனுக்காகத்தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது. அதாவது நம்மளுக்கு பேட்டரியிலேருந்து அங்கே நம்மளோட ஒட்டுமொத்த சோலார் சிஸ்டத்தையுமே நம்ம மாட்டிக்கிற எல்லா ஃபோட்டோவாட்டிக் எல்லாமே நம்மளோட பேட்ரிஸ் எல்லாமே வீணாக போயிடும். அந்த இடத்துல நம்ம இதையும் அந்த இடத்துல சீரியஸாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுன்னு பார்த்துட்டிங்கன்னா சேம் ப்ராசஸ் தான் வரும். நம்மளோட ரெக்யூர்மெண்ட் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜுக்கு மேலே வந்துச்சுன்னா அது தன் வழியாக எடுத்துகிட்டு போய் கிரவுண்ட் பண்ணிடும். இது வந்து நம்மளோட டிசியில் யூஸ் பண்ணலாம்னா நம்ம வீட்டில் நம்ம மேலே சோலார்லேருந்து நம்ம வீட்டுக்கும் கொடுத்துருப்போம். அதனால நம்ம இங்கே என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு போத் ரெண்டு வேணும். டிசிலேயும் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும், அப்புறம் போத் ஏசிலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இது இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உள்ளே வந்துடும். நம்ம எப்போவுமே லைட்னிங் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பேசிக்கான ஒரே விஷயந்தான் பண்ணுவோம். அதாவது லைட்னிங் ராடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அதுவும் யூஸ் பண்ணலாம், அதுவும் பெட்டர் தான். ஆனால் அது நம்மளுக்கு இடம் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். சின்ன வீடுகள் அது மாதிரி இருக்கிற இடத்துகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி டைப் யூஸ் பண்ணிடலாம். அதுக்காக சில பேர் தான் இதுக்காக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்மளோட எல்இடி சிஸ்டம் சர்ஜ் ப்ரொடெக்டர். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெயின்லி நம்ம இப்போ அதிகமாக நம்மளோட ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எல்இடியில் வந்துடுச்சு. ஆனால் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு நல்ல டெக்னாலஜி தான். ஆனால் இதில் ஒரு மெயினான ஒரு வீக்னஸ் இருக்குது. இது வந்து டிரான்சியன்ட் வோல்டேஜுக்கு வந்து ஓவர் சென்சிட்டிவ். சின்ன ஒரு வோல்டேஜ் வேரியேஷன் அதிகமானாலோ பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதானது டேமேஜ் ஆகிரும், எல்இடி ஆனது போய் சேர்ந்துடும். அதாவது நம்மளோட எல்இடி டிவிஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைட்ஸுக்கு மெயினாக இந்த டைப்பில் வந்து நம்மளுக்கு கிளாஸ் 1 கிளாஸ் 2ன்னு சொல்லி தான் இந்த டைப் நம்மளுக்கு சொல்லுவாங்க. இந்த டைப்பை வந்து நம்மளோட ஸ்ட்ரீட் லைட்ஸ் இது மாதிரி இருக்கிறதுக்கு எல்இடிக்கு நம்ம அவுட்டோர் எல்இடிஸ்க்கு எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம சர்ஜை கண்ட்ரோல் பண்ணி டிரான்சியன்ட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுக்கு கிரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்மளுக்கு இருக்கிற இந்த 2 டைப்லேயே மொத்தம் வந்து நம்மளுக்கு 3 டைப் இருக்குது. அதாவது வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3. இதில் வந்து நம்மளுக்கு பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 வருது. மேலே நம்ம பார்த்ததும் கிளாஸ் 2 தான். இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு வயர் டைப்லேயும் கிடைக்கிது. அது வந்து நம்மளுக்கு ஸ்க்ரூ போட்டு டெர்மினலில் வயரை விட்டு நம்மளுக்கு டைட் பண்ணுற மாதிரியும் வருது. இதோட வேலை எவ்வளோதான். நம்மளுக்கு எல்இடி ப்ரொடெக்ஷனுக்கு சிம்பிளாக இதுக்கு மட்டும் நம்மளுக்கு அதே மாதிரி பேரலல் கனெக்ஷன் தான் இதுவும். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகாம் டேட்டா சர்ஜ் ப்ரொடெக்டர். அதாவது நம்மளோட டெலிஃபோன் லைன்ஸ்லேயும் சர்ஜ் ஆனது வரும். அதாவது அடுத்தது என்னென்னா நம்மளோட பிபிஎக்ஸ், அதாவது ப்ரைவேட் பிரான்ச் எக்ஸ்சேஞ்ச், நம்மளோட டெலிஃபோன் லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் சேம் ப்ராப்ளம். இதே மாதிரி சர்ஜ் எங்காச்சும் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னான்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட டெலிகாம் லைன்ஸ் வழியாக நம்மளுக்கு டேரெக்டாக வந்து நம்மளோட டெலிகாம் லைன்ஸ் எல்லாம் ஃபால்ட் ஆகும். அதுக்கும் நம்மளுக்கிட்ட இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சர்ஜ் ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது. இதுவும் சேம் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமானது. நம்மளோட டெலிகாம் லைன்ஸ் வருது இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு 2 ஆஃபாக கட் பண்ணி நம்மளுக்கு ஒரு சைடை இந்த சர்ஜ் ப்ரொடெக்டர் வழியாக கொடுத்து இன்னொரு வயரை நம்ம சர்ஜ் ப்ரொடெக்டர்லேருந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டு நம்ம வீட்டில் இருக்கிற டெலிகாம் லைன்ஸுக்கு கொடுத்துட்டு அதை கிரவுண்ட் பண்ணிடணும். அதே மெத்தேடு தான் இங்கேயும் சேம். டெலிகாம் லைன்ஸுக்கு மட்டும்னு இல்லை, இதை நம்ம சிசிடிவிஸுக்கும் கனெக்ட் பண்ணலாம். சிசிடிவிக்கும் நம்மளோட சேம் அதே தான். நம்ம கோஆக்சியல் இன்புட் அதில் கொடுத்துட்டு அப்படியே எடுத்து நம்மளுக்கு அதிலிருந்தே பவர் சப்ளை இன் கொடுத்து அதுலேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். கூட ஒரு நம்மளோட எர்த் கனெக்ஷன் வரும், அதுலேருந்து நம்மளுக்கு கிரவுண்ட் ஆயிரும். சேம், எல்லாமே ஒரே மாதிரி, எல்லாமே பேரல் கனெக்ஷன் மட்டும்தான். அண்ட் ஃபைனலி நம்மளோட கோஆக்சியல் சர்ஜ் ப்ரொடெக்டர். அதாவது இது வந்து நம்மளோட டிவி ஆண்டனாஸ்லாம் வரும் பார்த்துட்டிங்களா, அதிலிருந்து நம்மளுக்கு சர்ஜ் அடிக்கும். நம்மளோட எல்எம்பியில் வந்து சர்ஜ் அடித்தா நம்மளுக்கு டேரெக்டாக நம்மளோட கோஆக்சியல் கேபிள் வழியாக வந்து நம்மளோட செட்டாப் பாக்ஸ் அப்படியே நேராக டிவி எல்லாமே டோட்டல் ஃபால்ட் ஆயிரும். அதை வந்து நம்மளுக்கு ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு இங்கே வந்து கோஆக்சியல் சர்ஜ் ப்ரொடெக்டர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் சேமஸ் அதே மாதிரி தான். நம்மளோட கோஆக்சியல் கேபிளை நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எல்எம்பியிலேருந்து வரக்கூடிய ஒன் சைடு எடுத்து ஒரு சைடு ஸ்க்ரூ பண்ணிட்டு இன்னொரு சைட்லேருந்து எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு வந்து எக்யூப்மெண்ட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இதில் கோஆக்சியல் ஃபீடு அண்ட் ஆண்டனா ரெண்டுக்கான கனெக்ஷன் இருக்குது. அதான் சொன்னோம் பார்த்தீங்களா, ஆண்டனாலேருந்து ஒன்றும் அதிலிருந்து நம்மளுக்கு ஃபீடர் எடுத்துகிட்டு போய் நம்மளோட செட்டாப் பாக்ஸில் கொடுக்கணும். இதுவே வந்து நம்மளோட மொபைல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. அதாகப்பட்டது என்னென்னா நம்மளோட ஜிஎஸ்எம், பிஎன்சி, அதுக்கப்புறம் யூஎம், டிஎஸ், அப்புறம் பிஎல்ஆர், கோஆக்சியல் ப்ரொடக்ஷன்ஸ், அது மாதிரி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. இந்த 4 மெத்தடையும் நம்ம யூஸ் பண்ணோன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட ஃபுல் ஹோமையே சேஃப்கார்டு பண்ண மாதிரி இருக்கும். எந்த வழியாகவும் நம்மளுக்கு வந்து சர்ஜ் ஸ்ட்ரைக் ஆனது வந்து நம்மளுக்கு எந்த வகையிலையும் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணாது. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எர்த்திங் நல்லா இருக்கணும். அதாவது பார்த்து ஃபஸ்ட்டு ஹியூமன் சேஃப்டி ஃபஸ்ட்டு இருக்கணும் நம்மளுக்கிட்ட ப்ராப்பராக. அதுக்கப்புறம் தான் நம்மளோட அப்ளையன்ஸ் சேஃப்டி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு எல்லாம் எர்த்தை ஃபஸ்ட்டு பக்காவாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் செக் பண்ணி நம்மலாம் கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நம்மளுக்கு ஹியூமன் சேஃப்டியும் ஆச்சு, நம்மளோட அப்ளையன்சஸ் சேஃப்டியும் ஃபுல்ஃபில் ஆகும். இதோட கனெக்ஷன் டயக்ராம் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் அடுத்ததாக இன்னொரு வீடியோ போடலாம். இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமாக முடிக்கணும்னு நினச்சேன், பட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனிவேஸ், கீப் சப்போர்ட்டிங் அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.